ரிஷப ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மே மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விநாயகர் பிறந்த நட்சத்திரத்தில் 277 டிகிரியில் மகர ராசி மகர லக்னத்திலேயே இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது இந்த மாதத்துடைய நாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவான் மகர ராசி அதிபதி அவர் தான், மகர லக்னத்துக்கு அதிபதியும் அவர் தான். அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு சனி பகவான் சாதகமானவரா? 100% சாதகமானவர். ரிஷப ராசி அதிபதி சுக்கிரனுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டுமே. அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் குபேரர் பிறந்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 322 டிகிரியில் இருக்கக்கூடிய தருணத்தில் மே மாதம் 1ஆம் தேதி உங்களுடைய ராசியில் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வராரு. அப்போது 100% ரிஷபராசி நண்பர்களுக்கு இது மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு தருணம். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருந்தேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன், யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி இருக்குதுங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையே சங்கடப்பட்டு இருக்கிற அந்த ரிஷபராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படுத்தும். போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, இதுவரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை. ஒன்று படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கணும், இல்லை இருக்கிற வேலையிலேயாவது நிம்மதி சந்தோஷம் இருக்கணும், எதுவுமே இல்லை சார், ஏண்டா இருக்கும் எதுக்கடா இருக்கணுன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த ரிஷபராசி நண்பர்கள் இந்த தருணத்தில் 100% மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். சார் ஜென்மத்தில் குரு வருதுன்னு சொல்கிறாங்க, ஜென்மத்தில் குரு வர்றது சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அது எப்படி சார் நல்லா இருக்குமா அப்படின்னா, ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் பகையாகிறார். பொதுவாகவே குரு பகவான் உங்களுடைய ராசியாதிபதிக்கு கெட்டவர். உங்கள் ராசியாதிபதி யாருங்க? ரிஷப ராசிக்கு அதிபதி யாருங்க? அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இல்லையா? அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தில், மேஷ ராசியில் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் குருவோடவே சேர்ந்திருப்பார் மாத தொடக்கத்தில். பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 12வது பாவகம் மறைவு, ஆனால் சுக்கிரனுக்கு மட்டுமே 12வது பாவகம் மறைவு கிடையவே கிடையாது. உங்களுடைய ராசியில் வரக்கூடிய தேவகுரு கெட்டவர், கெட்டவன் கெட்டு போயிட்டா கிட்டிடம் ராஜயோகன்றார். அப்போ இந்த தருணம் மே மாதம் 100% சாதகமாக இருக்கும். எந்தெந்த விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதை சொல்கிறேன், பயன்படுத்திக்கோங்க. 6 வருஷமாக 7 வருஷமாக நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கல்யாண பிராப்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு வந்த நேரம் நம்ம பார்த்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்குது, என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் நடக்குது, எனக்கு கல்யாணம் நடக்கலை, சம்சாரி ஜாதகமா இல்லை என் ஜாதகம் சன்னியாசி ஜாதகமான்னு எனக்கு தெரியலேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தால் இந்த தருணத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீக்கும் இந்த பிரபஞ்சம். மனுஷனுக்கு எவ்வளோதான் சொத்து பத்து இருந்தாலும் வாழ்க்கை ஒன்று அமையலை, இல்லை அமைஞ்ச வாழ்க்கையில் சிக்கல் இருக்குதுன்னா அதை விட ஒரு நரகம் இருக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கக்கூடிய தருணம் இந்த மே மாதம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கிறதுக்கு உண்டான மாதம் இந்த மே மாதம். வாழ்வாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு உண்டான மாதம் இந்த மே மாதம். வாழ்வாதாரம்னா தொழில் இல்லையா? ஒரு வேலையில் இருக்கும், அந்த வேலை எனக்கு பிடிக்கல, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சார் பிடிக்கல அப்புறம் ஏன் சார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, என்னுடைய கமிட்மெண்ட் இருக்குதுங்க, நான் எனக்காக வாழ்கிறனோ இல்லையோ என்னை சார்ந்தவங்களுக்காக நான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. அப்படி இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்குதானே செய்கிறீங்க. இந்த தருணத்தில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முழுமையான வளர்ச்சி வந்தே தீரும். மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து எத்தனை பேருக்கு நல்லது நடக்குதுன்றதை மட்டும் பாருங்கள். பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். 10 பேர் இருக்கிறோம்னா 10 பேருக்கும் 10 விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். 10 பேருக்கு ஒரே எதிர்பார்ப்பு இருக்காது இல்லையா? இப்போது 10 பேருக்கு 10 விதமான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அந்த 10 விதமான எதிர்பார்ப்புகளும் இந்த தருணத்தில் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இந்த தருணம். அப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் வருமா? நிச்சயமாக மாற்றங்கள் வரும். மே மாதம் ஒரு 13-14 தேதி வரைக்கும் பரவாயில்ல,
ஏன்னா இது வரைக்கும் நம்ம படுத்திருந்தோம், எந்திரிச்சு நிற்க கூட முடியாமல். அப்படின்னா இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு நம்ம படுத்திருக்கிறோம்னா எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு இருக்கும். அந்த மே மாதம் 12 தேதிக்கு மேற்கொண்டு நடக்கலாமா ஓடலாமான்றது உங்களுடைய சொந்த சௌகரியம். ஆக எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு இருக்கிற இடத்துக்கு நமக்கு இந்த பிரபஞ்சம் எந்திரிச்சு நிற்க வைக்குது. கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம்னா இந்த தருணத்தில் பதில் சொல்கிற அளவுக்கு சூழ்நிலைகளை கொடுக்கும். இல்லை அந்த கடனை கட்டுற அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். இல்லை அந்த கடனை கட்டுற ஒரு பாதை கிடைச்சிரும். அப்போது அதுக்கு மேற்கொண்டு உயரக்கூடியது உங்களுடைய சாமர்த்தியம். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பாதையை தான் காட்டும். கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது யாரையும். சொல்லப்போனால் ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இல்லை. கையை காட்டினா போதுமானது. கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை சார். உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். 70 வயசில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தாலும் உங்கள் மனசில் உங்கள் வாயில் வர வார்த்தை என்ன தெரியுங்களா? உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு மட்டும் வருமா வராதா? இதை மட்டும்தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு இது தான். நிச்சயமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த மாதம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 23, 24 தேதியிலெல்லாம், மே மாதம் 23, 24 தேதியிலெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நேரகாலங்களாக இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. என்னன்னா 14ஆம் தேதி உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வராரு. 14ஆம் தேதி, மே மாதம் 14ஆம் தேதி மேச ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில், கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 31 டிகிரியில் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் வராரு. அப்போது உங்கள் ராசியிலேயே ஏற்கனவே குரு பகவான் வந்திருப்பார் இல்லைங்களா? குரு பகவான் ஏற்கனவே உங்கள் ராசியில் இருப்பார். யாருடைய சாரத்தில்? அவரும் கார்த்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அப்போது அதே 14ஆம் தேதி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 19ஆம் தேதி வந்துருவார். சூரிய பகவான் 14ஆம் தேதி. அப்போ சூரியன், சுக்கிரன், குரு இந்த 3 கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கும். ஒரே சாரத்தில் இருக்கிறாங்க, ஒரே சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேர காலங்கள் திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறது, மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணம் செய்து நிம்மதி இல்லாத நண்பர்களுக்கு திருமணத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும், உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுபோக நிறைய நண்பர்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கணுன்ற ஆசை நிறைய இருக்க தான் செய்யுது. ஒரு சில நண்பர்களுக்கு நினச்ச உடனே நடந்துடுது, அது என்ன மாயமோ தெரியல. ஆனால் ஒரு சில நண்பர்களுக்கு என்ன தான் பாடுபட்டாலும் ஒரு மனம் வாங்க முடிய மாட்டேங்குது. இந்த நேரத்தில் சரியாக 19 தேதிக்கு மேற்கொண்டு, அந்த மே மாதம் 19 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியில் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 7வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் 11வது பாவகத்தில் லாபத்தில் இருப்பார். அந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த பிரபஞ்சம் ரிஷபராசி நண்பர்களுக்கு சொந்த வீடு வாசல் அமைகிறதுக்கு உண்டான ஒரு பிரார்த்தத்தை கொடுக்க போகுது. இது வரைக்கும் ஒரு மனை உங்களால் வாங்க முடியலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? மே 19ஆம் தேதிக்கு மேற்கொண்டு முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன் தம்பி கையில் 4 காசு இல்லை, நீ பாட்டில் மே 19 தேதிக்கு மேற்கொண்டு நேரம் நல்லா இருக்குது, மண்மனை வாங்கிறதுக்கு யோசனை பண்ணுங்க அப்படின்னா அது எந்த வகையில் நடக்கும்? நேரம் மட்டும் நான் சாதகமாக இருந்தால் போதுமானதுங்க. நேரம் மட்டும் சாதகமாக இருந்தால் போதுமானது. ஏதோ ஒரு வகையில் அந்த செயல்படுத்திட்டு போயிடும் இந்த பிரபஞ்சம். காசு பணமே இல்லாதவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் நம்ம பார்த்துருக்கோம். தேவைக்கு மேலே காசு பணம் வச்சுருந்தோம் கல்யாணம் பண்ண முடியாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நமக்கு பொருளாதாரம் முக்கியமாக அப்படின்னா பொருளாதாரம் 2வது, அதுக்கான நேர காலங்கள் வந்தால் இந்த பிரபஞ்சம் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு போயிட்டே இருந்துடும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இது யோகமான மாதம் அப்படின்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன். ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது இந்த மே மாதம். இந்த மே மாதத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் என்னன்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. வருஷம் ஃபுல்லாக நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கணும்னு அவசியம் இல்லை. வருஷத்தில் ஒரு முறையாவது நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது அப்படின்றது ஒரு முறையாவது வருஷத்தில் ஒரு முறையாவது நம்ம பார்த்துக்கிடணும் இல்லை. அந்த மாதிரி ரிஷபராசி நண்பர்கள் பார்த்துக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மே மாதம்.
உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற சந்தேகங்கள் நீங்கள் முழுமையாக கேட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாதகத்தை அனுப்பி வைங்க. முழுமையாக விரிவாக விளக்கமாக ஆதாரப்பூர்வமாக சொல்லிவிட்றேனுங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.